வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில இன்று முதல் நாளிலேயே பல சலசலப்பு ஏற்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்றைய தினம் ஒரு 16 மசோதாக்களை குறித்தெல்லாம் பேசுவதாக இருந்தது. அதானி குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பக்கூடும் என்கிற அடிப்படையில் அதை பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே அவையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2200 கோடி வரைக்குமாக லஞ்சம் கொடுத்து முறைகேடாக அந்த மின் பகிர்மானம் குறித்த சூரிய ஒளி சார்ந்த அந்த வளர்ச்சி திட்டத்திற்கு முறைகேடாக 2200 கோடி லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அமெரிக்க நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதானி குறித்து கேள்வி எழுப்பினால் அதற்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு உடந்தையாக இருக்கிறது. ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க அவர்களை எப்படி அந்த குஜராத்தி அரசியலை அவர்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த கார்ப்பரேட் அரசியலை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அம்பலப்பட்டு விடும் என்கிறது மட்டுமல்ல, மணிப்பூர் கலவரம் மீண்டும் பற்றி எரிகிறது. ஏன் தொடர்ச்சியாக அவர்கள் தான் பற்ற வைத்தார்கள். பாஜக தான் அந்த மணிப்பூர் கலவரத்தை பற்ற வைத்தார்கள். பழங்குடியின மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்கும் மெய்த்தி இன மக்களுக்குமான மோதலை அவர்களே செயற்கையாக உருவாக்கினார்கள். ஒரு வழக்கு போடுவதன் வழியாக எங்களையும் பழங்குடியினத்திலே சேருங்கள் என்று பழங்குடியின மக்களினுடைய உரிமையிலே கை வைப்பதன் வழியாக ஒரு செயற்கையான ஒரு மோதலை அவர்கள் உருவாக்கினார்கள். அது எவ்வளவு மோசமான வன்முறையாக வெடித்தது என்றால், அங்க இருக்கக்கூடிய மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த கலவரத்தை நடத்துவதே பாஜக தான் என்று பகிரங்கமாக அவர்களே சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளானார்கள். அந்த வன்முறை வெடித்தது. உலக அரங்கத்திற்கு பெண்களை நிர்வாணமாக அழைத்து வந்தார்கள் என்பதன் வழியாக சோசியல் மீடியாவில் பரவிய போது இந்தியா மொத்தமே தலைகுனிவை சந்தித்தது. மீண்டும் அந்த மணிப்பூர் கலவரம் பற்றி எரிகிறது. அதானியினுடைய அரசியலை தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள். வளர்ச்சி வளர்ச்சி என்கிற பெயரிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வளர்ச்சியை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலேயும் பல முறைகேடுகளை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். எனவே தனி மனிதனுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கிறது? இந்தியா பட்டினி குறியீட்டிலே எந்த இடத்துல இருக்கிறது? பல நாடுகளை விடவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. பங்களாதேஷை விட மோசமான நிலையில் இருக்கிறது. பாகிஸ்தானை விட மோசமான நிலையில இருக்கிறது. இதையெல்லாம் மறைத்து விட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, இந்த தேசம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்பது போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள். அது இந்தியா முழுக்க பாஜகவினுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது என்றால், இன ரீதியான மோதல்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே நடந்து முடிந்த தேர்தலிலே கூட பல இனக்குழுக்களுக்கான மோதல்களை கூர்தீட்டுவது, அங்க இருக்கக்கூடிய சாதி ரீதியான மக்களை எதிரும் புதிருமாக கூர்தீட்டுவது, மராத்தா அல்லாதவர்கள் என்கிற பெயரிலே அந்த சாதிய சமூகத்தினுடைய பகைமையை கூர்தீட்டுவது என்கிற இடத்திலே தான் அந்த தேர்தல் வெற்றி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்போ உண்மையான பிரச்சனையை நோக்கி இந்த அரசாங்கம் போகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே அதிகமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கிறது. அதே சமயத்திலே அது கார்ப்பரேட் நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் அங்கே தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய மான்செஸ்டர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தொழில் நிறுவனங்களும் அங்குதான் இருக்கிறது. அப்ப கிராமப்புறங்களை புறக்கணித்து விட்டு, பின்தங்கிய கிராமங்களை, விவசாயிகளை புறக்கணித்து விட்டு, அவர்கள் முழுக்க முழுக்க யாருக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதனுடைய ஒரு கார்ப்பரேட் அரசியலை செய்து கொண்டு அவர்கள் இந்துத்துவ அரசியல் செய்வதாக வெளியே சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே அது இந்துத்துவ அரசியல் தானா என்று கேட்டால், அது அந்த கோட்பாட்டுக்கு அவர்கள் உண்மையாக இருந்தால் சிவசேனா என்கிற கட்சியை அவர்கள் உடைத்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிலே அதிமுகவை அவர்கள் எப்படி உடைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். பாஜகவோடு கூட்டணி போன காரணத்தினாலேயே இன்றைக்கு பல அணிகள் உருவாகிவிட்டது. ஒரு ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் போய்விட்டது. அதாவது அதிமுக கூட ஒரு திராவிட கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சி. அவர்களுக்கு கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக ஒரு எதிர்கருத்து உடையவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனா இந்துத்துவ கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய சிவசேனாவை இரண்டாக உடைத்தார்கள். உத்தவ் தாக்கரேயும் அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே எல்லாம் உடைத்தார்கள். அவர்கள் உடைத்ததன் விளைவாக அந்த மாநில கட்சி இன்றைக்கு செல்வாக்கு இழந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் சூழ்ச்சி அரசியலை செய்கிறார்கள். சகுனிகள் ஒருபோதும் நம்மை போருக்கு அழைப்பதில்லை, மாறாக நம்மை சூதுக்கு அழைக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதை போல ஒரு சூழ்ச்சி அரசியலை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இதை குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புவதற்கு அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு திராணி இல்லை. அதானி குறித்து பேசினால் என்ன ஆகும்? நாடாளுமன்றத்தினுடைய
மைய மண்டபங்களிலே அது விவாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அதை வந்து ஒத்திவைக்கிறார். அதே போல ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை இரண்டுமே ஒத்திவைக்கப்படுகிறது. ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கிறது. அப்ப ஜனநாயக பூர்வமாக ஒன்றை விவாதிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஜனநாயக பண்பே கிடையாது. முழுக்க முழுக்க அவர்கள் வந்து, ஏனென்றால் அதானியை குறித்து கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக கடந்த காலங்களிலே ராகுல் காந்தியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இருந்து அவர்கள் நீக்கினார்கள். அதற்கு காரணமாக அவர் வந்து மோடி என்கிற சமூகத்தை வந்து தவறாக சுட்டி காட்டினார் என்று கடந்த காலங்களிலே அவர் மீது நடவடிக்கை எடுத்தார். குஜராத் நீதிமன்றம் அதை செய்தது. மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவான தீர்ப்பை செய்தது. உச்ச நீதிமன்றத்துக்கு போன பின்புதான் அந்த வழக்கு உடைந்தது. அதானி குறித்து நீங்கள் கேள்வி கேட்டால் அந்த சபையை அனுமதிக்காது. ஏன்னா கம்பெனி ஓனரே அவர் தான். பாஜகவுக்கு ஓனர் யாருன்னா அதானி தான். அதில் வந்து ஒரு சிஇஓவா வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை நிர்வாகி தான் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்கிற ஒரு அரசியலை இவர்கள் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அதனால எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்டால் சபையை நாங்கள் ஒத்திவைத்து விடுவோம் என்கிறார். காங்கிரஸ் எதை விவாதிக்க திட்டமிட்டது? ஏன் நாடாளுமன்ற சபை அவை வந்து ஒத்திவைக்கப்பட்டது? 2020-24க்கான சூரிய மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களுக்காக வேண்டி சில மாநிலங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கு $250 பில்லியன் ஏறத்தாழ 2200 கோடி வரைக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேட்டின் வழியாக இவர்கள் வந்து தவறான ஒரு போக்கை கையாளுகிறார்கள், ஒரு ஊழலை செய்கிறார்கள் என்று கௌதம் அதானி மீது இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றம் அல்ல, அமெரிக்க நீதிமன்றம் வழக்கு தொடுக்கிறது. அதை மறைப்பதற்காகத்தான் அவர்கள் எந்த விதமான விவாதமும் செய்யக்கூடாது என்று ஒன்றிய அரசாங்கம் விரும்புகிறது. அது மட்டுமல்ல, டெல்லியிலே வந்து காற்று மாசுபாடு இருக்கிறது, அதை தீர்ப்பதற்கு என்ன வழி, சுற்றுச்சூழல் சார்ந்து அதை எப்படி வந்து சரி செய்வது என்கிற ஒரு கேள்வியை காங்கிரஸ் முன்வைக்கிறது. அதே போல வயநாட்டினுடைய நிலச்சரிவிலே உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத்தை எப்படி வழங்கப் போகிறீர்கள், என்ன நிவாரணம் வழங்கப் போகிறீர்கள் என்று மக்கள் சார்ந்த பிரச்சனையை தான் காங்கிரஸ் முன்வைக்கிறது. அப்ப அரசினுடைய முறைகேடு, அதானிக்காக இவர்கள் செய்திருக்கக்கூடிய முறைகேடு, காற்று மாசுபடுதல், அதுபோல வயநாடு நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் என்ன, இது போன்ற மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு இந்தியா கூட்டணி முன் வருகிறது. இவர்கள் அதானி குறித்து பேசினால் தாங்கள் அம்பலப்பட்டு விடுவோம் என்று அச்சப்பட்டு இவர்கள் இந்த விவாதத்தை தவிர்ப்பதற்காக 2 அவைகளையும் ஒத்திவைக்கிறார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த போக்கை பாஜக தொடர்ந்து கடைபிடித்தால் இப்பொழுது அவர்கள் பெரும்பான்மை இழந்திருக்கிறார்கள். வருகிற காலங்களிலே அவர்கள் அரசியல் அதிகாரத்தை இதன் மூலமாக இழப்பார்கள். 27 புதன்கிழமை காலை 11 மணிக்கு அவை மீண்டும் கூடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதானி குழுமம் சம்பந்தமா உள்ள பிரச்சனை, அப்புறம் வயநாடு நிவாரணம், மணிப்பூர் பிரச்சனை, இதற்கெல்லாம் கண்டிப்பா தீர்வு அவர்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அந்த தீர்வை நோக்கி அவர்கள் நகர மாட்டார்கள். எப்பொழுதுமே உண்மையான பிரச்சனையை நோக்கி மக்களை வந்து சென்று விடாமல் பார்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மத பிரச்சனைகளை தூண்டி விடுவது, சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை வந்து பரப்புவது, அல்லது சாதி ரீதியான மோதல்களை வந்து உருவாக்குவது என்கிற ஒரு உத்தியை அவர்கள் கடைபிடிப்பதன் மூலமாக சமூக மோதல்களின் வழியாக, சாதிய மதவாத மோதல்களின் மூலமாக மக்களினுடைய உண்மையான பிரச்சனைகளை, வேலையின்மை என்கிற ஒரு மிக மோசமான பிரச்சனையிலே இன்றைக்கு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்தியாவில் தீர்க்கப்பட வேண்டிய உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகத்தான் பாஜக மீண்டும் மீண்டும் பொய்யான பிரச்சாரங்களை, வதந்திகளை தொடர்ந்து செய்து வருகிறது. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. ஆனா அதற்கு பதில் சொல்லாம அவையை ஒற்றி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கு? அவையை ஒத்திவைக்கவில்லை என்றால் பதில் சொல்ல வேண்டி வரும். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு வழக்கு இருக்கிறதே, ஏன் அதானிக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய முறைகேட்டை செய்வதற்கு நீங்கள் ஏன் வந்து உடந்தையாக இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி வரும். அந்த கேள்வி அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களிடத்திலே பதில் இல்லை. அந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வார்கள்? எனவே அவர்களிடத்திலே பதில் இல்லை. பதில் இல்லை என்பதற்கு பதிலாக அந்த உரையாடலை ரத்து செய்து விடலாம், அந்த விவாதமே இல்லாமல் செய்து விடலாம் என்பதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதனால்தான் வந்து எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய ஒரு குரலே வந்து என்னன்னா, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. மாற்று கருத்தை வந்து ஏற்கக்கூடிய மனநிலை என்பது அவர்களிடத்துல கிடையாது.
மாற்று கருத்தோடு விவாதிப்பதற்கு, நேருக்கு நேராக விவாதிப்பதற்கான ஒரு திராணி அவர்களிடத்திலே இல்லை. அவர்களிடத்திலே அந்த அரசியல் நாணயம் இல்லை, அரசியல் நேர்மை இல்லை. அதான் மிக முக்கியமான காரணம். கண்டிப்பா. ஆனா குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் சந்திப்புல மோடி அவர்கள் அதிகார பசி கொண்டவர்கள வந்து மக்கள் நிராகரிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேள இப்ப மகாராஷ்டிரால நடந்து முடிஞ்ச தேர்தல் முடிவு வச்சு அந்த மாரி அவர்கள் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அதிகார பசி கொண்டு அலைவதே பாஜக தான். பாஜக வந்து அதாவது இதுவரைக்கும் புடுங்கின ஆணி பூராமே தேவையில்லாத ஆணின்னு சொல்றது மாதிரி, தேவையில்லாமல் சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளிலே கை வைப்பது. வக்பு வாரிய திருத்த மசோதா என்று ஒன்றை கொண்டு வருவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? யாராவது கேட்டார்களா? நீங்கள் எனக்கு கொண்டு வாருங்கள் என்று யாராவது கேட்டாங்களா? வேளாண்மை திருத்த மசோதா என்று ஒன்று கொண்டு வந்தார்களே, யாராவது விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்களா? எப்பொழுதுமே ஒரு சட்ட திருத்தத்திற்கான அவசியம் எங்கே இருக்கிறது என்றால், அது சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இதனால வந்து ஒரு மாற்றம் வேண்டும், இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. இப்ப சிறுபான்மை மக்களினுடைய அந்த வக்பு வாரியத்திலே வழியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு அடுத்தபடியாக, ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக பெரிய அளவிலே இருக்கிறது. அந்த சொத்துக்களை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதையெல்லாம் பாஜக காரங்க ஆட்டைய போடணுங்கிறதுக்காகவே அதனுடைய சட்ட திருத்தம் செய்யப்படுகிறது. அது ஏற்கனவே அரசியல் சாசனப்படி அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்ட சொத்தாக தான் இருக்கிறது. அது யாருடைய சொத்து? இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் ஒரு பொது நலனுக்காக வேண்டி நாங்கள் இந்த சொத்தை நாங்கள் வக்ஃபு செய்கிறோம் என்று பொது நலனுக்காக வந்து அவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். அந்த சொத்தை வந்து ஆக்கிரமிப்பவர்கள், அந்த சொத்தை வந்து தன்வயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தோதாக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு சிறுபான்மை மக்களை வந்து ஒடுக்க வேண்டும், அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் இது போன்ற சட்ட திருத்தங்களை அவர்கள் செய்கிறார்கள். இந்தியா கூட்டணியான காங்கிரஸ் வந்து மக்களுக்காக ஒருபோதும் நாடாளுமன்றத்துல பேசப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இப்ப மணிப்பூர் கலவரம் வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்வது மக்களுக்கான குரலா அல்லது யாருக்கான குரல்? கலவரக்காரர்களின் குரலிலே பேசுகிற பாஜகவுக்கு மக்களின் குரல் என்னவென்றே அவர்களுக்கு தெரியவில்லையே. ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேட்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களை கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? அவரெல்லாம் வந்து ஒரு பப்பு, ஒண்ணுமே கிடையாது, அரசியலில் அவர் ஒன்றுமே கிடையாது என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3வது முறையாக மோடி அரசாங்கம் வந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கூட அவர்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை. 2 மாநில கட்சிகளினுடைய தயவிலே தான் அவர்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை குறைத்தது எது? இந்தியா கூட்டணி தான். அப்ப இன்றைக்கு பல இடைத்தேர்தல்களில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. பிரியங்கா காந்தி அவர்கள் வயநாட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஜார்க்கண்டிலே காங்கிரஸ் கூட்டணி தானே, இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஹேமந்த் சோரன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜக வந்து பல தகுடு திட்டங்களை செய்து, முறைகேடுகளை செய்துதான் மகாராஷ்டிராவிலே வந்து அவர்கள் தேர்தல் வெற்றியை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். பல இடங்களிலே சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள் வாக்களிப்பதற்கே அவர்கள் அனுமதிக்கப்படல. பெரும்பாலான வாக்குச்சாவடிகளுக்கு இஸ்லாமியர்கள் செல்லவே முடியாத ஒரு அச்சுறுத்தல் அங்கே இருந்திருக்கிறது. அதனால அவர்கள் இன மோதல்களை உருவாக்குவது, மத மோதல்களை உருவாக்குவது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்தியாவினுடைய சொத்துக்களை வந்து தாரை வார்ப்பது, எல்லாவற்றையுமே முழுக்க முழுக்க தனியார் மயமாக மாற்றுவது என்று அதிகார பசி கொண்டு அலைவது பாஜக. அதை காங்கிரஸ் மீதான பலியாக அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள். மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வந்து எதிர்க்கட்சிகள் நடக்கல, இப்ப வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது எப்பொழுதுமே என்னன்னா, தங்கள் மீதான குறைகளை, விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக எதிர்க்கட்சியின் மீதான குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? ஆளுகிற அரசு இதையெல்லாம் நான் நன்மையாக செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அது பரவாயில்ல. அவங்க சொல்றது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஆனால் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிற போது அமித்ஷா போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாதுங்கிறாங்க. அப்புறம் எது அது பொது சிவில் சட்டமாக இருக்க முடியும்? அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், முழுக்க முழுக்க அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பொய்யான ஒரு திட்டத்தை, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவே அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்களே தவிர, உண்மையாகவே கடைக்கோடி இந்தியர்களாக இருக்கிறவர்கள், விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறவங்க, பெண்கள் இவ்வளவு சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறார்களே, பெண்களுக்கான அந்த ஒதுக்கீட்டை ஏன் அவர்கள் கொண்டு வர மறுக்கிறார்கள்? பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏன் அவர்கள் செயல்படுத்த மறுக்கிறார்கள்?
பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீட்டை ஏன் அவர்கள் சொல்வதற்கு மறுக்கிறார்கள், செயல்பாட்டுக்கு கொண்டு வர மறுக்கிறார்கள் என்றால், அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரானவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு எதற்கு மத்திய அரசாங்கம் மறுக்கிறது? ஆதிக்க சாதிகளுக்கு, உயர் சாதிகளுக்கு, பார்ப்பன பனியா கும்பலுக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள். அதை மறைப்பதற்காக அந்த பிற்படுத்தப்பட்டவனுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் வந்து சேரவில்லை என்பது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகிவிடும். அதை மறைப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா, ஜாதி ரீதியான பிளவுகளை உண்டாக்குவதற்கு வேலை செய்கிறார்கள்ங்கிறாங்க. தாங்கள் என்னென்ன செய்கிற தவறுகளையோ அந்த தவறுகளை பூரா காங்கிரசின் பெயரில் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.